மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கு சிச்சுவேஷன்ல சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் சேர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. தினமும் என்னை சந்திக்கிறவங்க நிறைய இந்த சுகர் பேஷண்ட் நிறைய வர்றாங்க. நானும் நிறைய வீடியோக்குள்ள நான் பேசிட்டு தான் வரேன். அவங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இப்பவும் சொல்றேன், தெளிவா தெரிஞ்சுங்க. நீங்க ஆங்கில மருந்து அப்படின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா ஆங்கில மருந்தே எடுத்துடணும். இல்லை சித்தா மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா சித்தா மருந்து மட்டும்தான் எடுக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ரெண்டாவது, இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா முழுமையாக பாருங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி அது எவ்வளவு இது எவ்வளவு என்னங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். சொல்லாத ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் நம்ம அதை இது பண்ணிக்கலாம். சரியா? பார்த்துக்கலாம். உங்களுக்கு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிற கண்டென்ட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது. இந்த ப்ரெஷர் நோயாளிகள் அப்படிங்கிறவங்க மிகவும் பரிதாபத்துக்கும் அச்சத்துக்கும் உரியவர்கள் அப்படிங்கிறத நான் பதிவு பண்றேன் நம்ம மிஸ்டர் லேடிஸ் மூலமா. ஏன் தெரியுமா? அதுக்காக நீங்க எடுத்துக்கிற மருந்தா இருக்கட்டும், அல்லது அது ஒரு அபாயகரமான விஷயங்களை நோக்கி உங்களை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வகை தன்மை. ஆனா நோயெல்லாம் நோயில்லைன்னு சொல்ற மாதிரி அது ஒரு நோயே இல்லைங்கிறது தான் எங்களுடைய ஒரு ஆராய்ச்சியில நாங்க தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த ப்ரெஷருங்கிற ஒரு விஷயம் இதுக்கு ஒரு மருந்து மாத்திரைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டே போயிட்டு ஒரு வகையா நீங்க நோய்க்குள்ள போய் மாட்டிக்கிறீங்க. ப்ரெஷருங்கிற ஒரு முகவாயில இந்த பேரை சொல்லியே அந்த பயத்திலேயே நீங்க அதுக்குன்னு சில மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு ஓடிடுறீங்க. அதாவது இது எப்படி தெரியுமா? பிளட் ப்ரெஷர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி லோ ப்ரெஷர் இருக்கு, ஹை ப்ரெஷர் இருக்கு இல்லையா? இல்ல, இந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எந்த ப்ரெஷரா இருந்தாலும் சரிங்க, புரியுதா? மிக எளிய முறையில நான் உங்களுக்கு இதெல்லாம் எதனால தெரியுமா சொன்னா நீங்க உடனே நம்ப மாட்டீங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? இது தெரியாதாக்க எங்களுக்கு, இதை சொல்லத்தான் நீங்க டிவியில பொட்டியில உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்பீங்க. நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அன்பர்களே. உங்க மனசு தாங்க எல்லாமே. உங்க மனசு தாங்க. ஆர்ப்பரிக்கிறீங்க கிடந்துக்கிட்டு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்க ஆர்ப்பரிக்கிறீங்க. எமோஷன். இப்ப உங்கள்கிட்ட பேசுற நானே சில நேரத்துல வருத்தப்படுறவங்க தான். நான் மட்டும் ரொம்ப யோகியன்னு நான் பேசிக்கல உங்கள்கிட்ட. இதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம என்ன ஆயிரும் நினைக்கிறீங்க? அப்படி திங்க் பண்ணணும். இப்ப நடந்துருச்சுங்க, இதை நீங்க 24 மணி நேரம் அதை பேசி என்ன ஆயிரம் போகுது? அடுத்து ஏதாவது பாட்டில் உடஞ்சி போச்சு, சரி உடைச்சிட்டான், எப்படி உடைக்கலாம்னு நீங்க காலையில ஆரம்பிச்சது நைட்டு 8 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே போனா மேற்கொண்டு உங்களுக்குள்ள உள்ள உறவு உடையும், உங்களுக்குள்ள உள்ள அன்பு உடையும். இது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி எல்லா பிரச்சனையும் அப்படித்தான். நடந்து போச்சு, விட்டுருங்க. இறந்து விட்டால் புதைப்பதற்குண்டான வழியை மட்டும்தான் பார்க்கணும். வச்சுக்கிட்டே அழுதுகிட்டே உட்காந்தீங்கன்னா சந்தோஷம் தான், ஆனந்தம் தான். அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா மறுநாள் வாடகை அடிக்க ஆரம்பித்து விடும். லிமிட் எல்லாமே முடிஞ்சு போச்சா? ரைட், ஓகே, ரைட், தட்ஸ் ஆல். நமக்கு பிராப்தி ரஸ்து, அவ்வளவுதான். இறைவன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படிதான் நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். அது மாதிரிதான் இந்த ப்ரெஷருக்கு வரேன். ப்ரெஷருங்கிற ஒன்றுமே இல்லைங்க. பிபி இருக்கு இல்லையா? அதுக்கு பிபி ஊதிருங்க, அவ்வளவுதான். சாதாரணமா அதுக்கு எளிய ஒரு வகையான மருந்து. இப்போ உங்களுக்கு தேவை மருந்து தானே வேணும். நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ப்ரெஷருக்கு அற்புதமான ஒரு மருந்து இருக்குங்க, வெண்டைக்காய். வெண்டைக்காய் மட்டுமா சார்? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி யாராவது தவறா வெண்டைக்காய் எடுத்து உடனே தின்னுக்கிட்டே போனா நமக்கு ரொம்ப சிறப்பா வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்படி அல்ல. அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். வெண்டைக்காய் வெண்டைக்காயோட சில விஷயங்களை கலக்கணும். ஒண்ணும் கிடையாது. ஓமம் 2 ஸ்பூன் ஓமம், 1/4 கிலோ வெண்டைக்காய் நல்லா அலம்பிடணும்.
நல்லா அலம்பிட்டு அந்த 1/4 கிலோ வெண்டைக்காயை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது அதாவது நாங்கள் தண்ணியில் தாராளமாக வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அதில் கொதிக்க விட்டுருங்க. அதில் 2 ஸ்பூன் வந்து ஓமத்தை போட்டுடணும். ஓமம் வாங்கி போடணும். அவ்வளோதாங்க. இன்னும் கூட இன்னொரு விஷயம் பண்ணலாம். சீரகம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு சீரகம் கலந்தா ரொம்ப நல்லது. அப்போ சீரகம் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் ஓமம், 1/2 லிட்டர் தண்ணி, 1/4 கிலோ வெண்டைக்காய். அன்றைக்கு ப்ரெஷர் மருந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அன்றைக்கு பூராமே. அதாவது இந்த ப்ரெஷர் நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வெண்டைக்காய் விஷயம் இருக்கு இல்லையா, இந்த வெண்டைக்காய், ஓமம், சீரகம் 2 ஸ்பூனு, ஓமம் 2 ஸ்பூனு, 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 கிலோ வெண்டைக்காய், சாரி 1/4 கிலோ வெண்டைக்காய் போதும். 1/4 கிலோ வெண்டைக்காய் போதும். 1/4 கிலோ வெண்டைக்காய் இவ்வளவுதான். இதை வந்து நீங்கள் நல்லா வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி போட்டு நல்லா வேக விட்டுணும். வேக விட்றதான் விஷயம் இருக்குது. 1/2 அன் ஹவர் வேகணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும். அதுக்கு நீங்கள் 600 ml தண்ணி வச்சுக்கலாம். 100 ml போயிட்டோம். 500 ml வச்சுட்டு கரெக்டாக இந்த ப்ரெஷர் நோயாளிகள் பூராமே காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டு 6 மணிக்கெல்லாம் இந்த வெந்நீரை குடிக்கலாம். இடையில கூட குடிக்கலாம் அந்த புள்ள. ஆனால் வெறும் வயிற்றில் கொஞ்சம் குடிக்கணும். குடித்தா இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும். இந்த வெண்டைக்காய் என்ன சார் பண்ணுறது, வேக வச்ச வெண்டைக்காயை அதை சாப்பிடலாம். நல்லா மென்று சாப்பிட்டுட்டு நீங்கள் பண்ணுங்க. மென்று சாப்பிட்ருங்க. அதே தண்ணி அப்படியே வச்சிருந்து மாலை 6 மணிக்கும் குடிங்க. ஒரு நாளைக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய். சும்மா இருக்கும்போது பச்சை வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்குது சார் எனக்கு, சாப்பிடலாமா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக கழுவிட்டு சாப்பிடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவணும். இன்னொரு விஷயம், உப்பு தண்ணியில் கழுவிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இப்போ எல்லாமே முன்பு போல் இல்லை என்பர்களே, முதல்ல புரிஞ்சுக்கணும். மருந்தடிக்கிறார்கள். நீங்கள் விருந்தாக எதையெல்லாம் உட்கொள்கிறீர்களோ அவைகளெல்லாம் மருந்திலிருந்து தான் வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து சரியாக செயல்பட வேண்டும். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முழுமையாக நீங்கள் கழுவிட்டு உப்பு தண்ணியில் கழுவிட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு வெட்டி சாப்பிடணும். சார் ப்ரெஷருக்கு உப்பு ஆகாதே, நீங்கள் உப்பு தண்ணியில் கழுவ சொல்றீங்களே. ஐயா, ஒரு அளவு தான் எல்லாமே. அதுக்குன்னு கழுவுறது கூட உப்பு தண்ணியில் கழுவக்கூடாது. ப்ரெஷருக்காரன் வந்து கடற்கரை ஓரமே போகக்கூடாது தெரியுமா? ஏன்னா காற்றே உப்பாக தான் வரும். உப்பு காற்று தானே கடற்கரை ஓரம். அப்படி இல்லை. அது உணவில், அதாவது ஒவ்வொரு பொருள் ஒவ்வொன்றோட கலக்கும் போது அதோடைய கண்டென்ட் வந்து மாறும். சரிதா? அதோடைய தன்மை மாறும். அதை புரிஞ்சுக்குங்க முதல்ல. அதனால இதுல உப்பு தண்ணியில நல்லா கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் கூட ஒரு கழுவிட்டு சாப்பிடுங்க. ப்ரெஷர் வந்து அப்பவே குறையும். வெண்டைக்காயில ஓமம் சேர்த்து ஏன் தெரியுமா சாப்பிட சொல்றேன்? ஓமமும் சீரகமும் கலந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சுகரும் கண்ட்ரோல் ஆகும் ஏறக்குறைய. அதுக்குன்னு ஆணித்தரமா அதையும் சேர்த்து இழுத்துட்டு வரும். அது அவ்வளவு ஒரு அற்புதமான மகா மருந்து இது. புரியுதா? ஆகவே என்பர்களே, இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நல்ல பலன் அளிக்கும். ப்ரெஷர் நோயாளிகள் வந்து இது அவசியமா உங்களுடைய சிறந்த காய் என்ன காய், உங்களுக்கு உடனே ப்ரெஷரை போக்குகின்ற ஒரு அற்புதமான காய் என்ன காய் என்றால் லேடிஸ் ஃபிங்கர் என்று சொல்லக்கூடிய வெண்டைக்காய். ஆக நல்லா புரிஞ்சுக்கணும். வெண்டைக்காய் இந்த வெண்டையில பல வகை இருக்கு. நாட்டு வெண்டைன்னு ஒரு வெண்டை இருக்கு. அதையும் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கிராமப்புறங்கள்லாம் தேடிடுவாங்க அவங்க. அது கொஞ்சம் சிவந்த நிறமா வரும். மேல் பகுதி சிவந்திருக்கும். இப்ப நீங்க சாப்பிடலாம் எல்லாம் நவீன கால கண்டுபிடிப்புகள். ஒரு காலகட்டங்களில் நாட்டு வெண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சா அப்படி இருக்கும் சார். வெண்டைக்காய் குழம்பு இருக்க, வெண்டைக்காய் குழம்பு வந்து குண்டைக்காய் மண்டைக்கான்னு யாரும் வச்சாலும் கூட வெண்டைக்காய் குழம்பு அப்படி இருக்கும் சார். அதாவது அந்த வெண்டைக்காய் புளி குழம்புன்னு சொல்லுவாங்க. அண்டா கணக்கில் சோறு உள்ள இறங்கும். அந்த வெண்டைக்காய் புளி குழம்பு அப்படி இறக்கும். வெந்தயத்தோட போட்டு செய்வாங்க பாருங்க. இப்ப அந்த மாதிரிலாம் சாப்பிட விட்டு எல்லாருமே இப்ப சிக்கன் 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 அப்படின்னே போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். சிக்கனில் போகும்போதெல்லாம் நீங்க இது மாதிரி ப்ரெஷர்ல சிக்கிக்கு தான் வேணும். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, இதை மட்டுமே சாப்பிட்டா முடியாது.
இந்த வெண்டைக்காய் சாப்பிடும் போது நீங்க சில உணவுகளை தவிர்க்கணும். யார்? பிரஷர்காரன். டீ காப்பியை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். டீ காப்பி குடிச்சீங்கன்னா ப்ரெஷர் ஏறத்தான் செய்யும். அதுவும் டீக்கு பயங்கரமா ஏறும். நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி இது சிக்கன் மட்டன் அந்த விஷயங்கள் பூரா, அந்த முட்டையெல்லாம் ப்ரெஷர் தூக்கும், அளவுக்கு மேல தூக்கும். இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாசம் இதை எடுங்க. அது மாத்திரையே போடாதீங்க. எங்கேயோ அந்த ப்ரெஷர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். வருதான்னு நீங்க இதே சேனல்ல பதிவு பண்ணுங்க. ஐயா நான் இது மாதிரி சாப்பிட்டேன். அது யாருமே சொல்ல மாட்டீங்களே. ஒரே சில பேர் மட்டும் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஐயா உங்க இதை பார்த்தேன், அதன்படி நடக்கிறேன், நல்லா இருக்கேன்னு சொல்லி போனா நிறைய வந்திருக்கு எனக்கு. ஆனா இதை பதிவிடுறது யாருமே பதிவு போட மாட்டீங்க. இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை நீங்க சொன்னா தான் 4 பேர் அதை நம்பி நிறைய பேர் செய்வாங்க. அதுக்கு சொல்ல வரேன். ஆகவே இதெல்லாம் நீங்க தவிர்த்தரணும். கெட்டி தயிரை தவிர்த்தரணும். இரவுல இன்னைக்கு சொல்றேன், இந்த புரோட்டா, இந்த ப்ரெஷர்காரம் பூராமே புரோட்டா, எண்ணெயில போட்ட ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா நான் பொறுப்பல்ல, அதுக்கு அதிகமாகும். இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டீங்கன்னா போச்சு. நான் சொல்றது இதையெல்லாம் தவிர்த்துட்டு, ஊறுகாய் வந்து ரொம்ப மோசமானது. ப்ரெஷருக்கு வந்து ஊறுகாய் தொடவே கூடாது. அது எந்த ஊறுகாய் இருந்தாலும் சரிதான். ஊறுகாய் தொட்டிங்கன்னா ஊறுகாயும் உப்பும் உங்களை தூக்கி விட்டுரும். ஞாபகத்தில் வச்சுங்க. ஆட்டுக்கறி ரொம்ப ரொம்ப மோசமானது, அபத்தமானது. பிராய்லர் சிக்கன், முட்டை கேவலமானது, தொற்றாதீங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பிரஷர் நோய்க்கு உகந்தது அல்ல இவைகள். சும்மா நீங்களா பேசிக்கிறது பிரச்சனை, இதெல்லாம் அனுபவ ரீதியாக பேசுறேன். ஆக சிறந்த மருந்தையும் சொல்லியிருக்கேன், விருந்தையே மருந்தாக்கி சொல்லியிருக்கேன். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.